என்னடா இவன் மணல்ல கட்ட கட்டிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்காதீங்க. கையாளுங்க மம்டியாளுங்கெல்லாம் என்ன பண்ணீங்கன்னா நிறைய பேர் எப்படி சீக்கிரம் வேலை பழகிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆக்சுவலாக எப்படி கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் வேலையை பழகினேன். சாப்பாடு டைமில் கொத்தனாருங்க எல்லாருமே சாப்பிட போயிடுவாங்க. நான் போயிட்டு வேகமாக சாப்பிட்டு வந்துட்டு கட்டை கட்டுவேன், மணல்லே செவுறு அடித்து பூசுவேன் மட்டக்கோல்லாம் போட்டு. அந்த ட்ரிக்கை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான். என்ன பண்ணுறீங்க, மணலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 கல் எடுத்து போட்டு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கற்றுக்கலாம். ஏன்னா கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் 3/4 கட்டை தான் சேலஞ்சு. ஏன்னா கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா தூக்கு அவுட் ஆகிடும். அதை நீங்கள் மணலில் கட்டி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு லாஸுமே கிடையாது. அவ்வளோதான், அதை பிரித்து அப்படியே தூக்கி போட்டுடலாம். இங்கே தூக்கி போடக்கூடாது, சாரி, பிரித்து இப்படி மண்ணை கொட்டிட்டு அப்படி தூக்கி போட்டுடலாம், வேலை முடிஞ்சுச்சு. இப்போ வீட்டுக்காரங்களுக்கும் லாஸ் கிடையாது, கொத்தனாருக்கும் லாஸ் கிடையாது, மேஸ்திரிக்கும் லாஸ் கிடையாது. வேலை முடிஞ்சா கட்டணமா, ப்ராக்டிஸ் பண்ணமா, டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ பர்ஃபெக்ட்.